அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கலா ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் 3 கொடுக்கப்பட்டிருக்கிற உரைநடை உலகத்தில் தமிழர் குடும்ப முறை என்ற பாடத்தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடப்பகுதியை நாம் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் காலங்காலமாக குடும்பங்கள் எப்படி இருந்தது, குடும்ப முறைகள் எப்படி இருந்தது. இப்போதுள்ள காலகட்டத்தில் நமக்கு தெரியும், தந்தை வழி மரபு தான் நமக்கு குடும்ப முறை இருக்கிறது. குடும்பமாக வாழ்கிற ஒரு பழக்கம் இருக்குது. கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்கிற 2 அமைப்புகளும் இப்போ இருக்கிற நம்ம கால சமுதாயத்தில் இருக்கிறது நம்ம உணர்கிறோம். இந்த பாடத்தில் தமிழகத்தில் முதல்லேருந்து எப்படி குடும்ப முறை இருந்தது என்பதை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பாடத்தில் இந்த பாடத்தை எழுதியவர் யாருன்னா பக்தவச்சல பாரதின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த பாடத்தை எழுதின ஆசிரியர். அவருடைய கட்டுரையாக தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் நுழையும் முன்னு சொல்லக்கூடிய பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு ஏற்பட நெடுங்காலம் ஆகியிருக்கலாம். ஏன்னா நமக்கே தெரியும், மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து பழைய கற்காலம், புதிய கற்காலம் இதெல்லாம் நம்ம பார்க்கின்ற போது மனிதர்கள் ஒரு நாகரிக வளர்ச்சி அடைவதற்கே காலம் ஆயிட்டுது. குரங்கிலிருந்து வந்த மனிதன் நிமிர்ந்து நடக்க தொடங்கின மனிதன் ஒரே இடத்துல தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினான். அந்த ஒரே இடத்துலேருந்து அவன் இன்னொரு இடத்திற்கு போகிறதற்கு கூட அவன் கற்றுக்கொள்கிறதற்கு அவன் நேரம் எடுத்துக்க வேண்டியது இருந்தது. அவனுடைய படிப்படியான வளர்ச்சி மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அவன் என்ன பண்ணினான்னா நகரத் தொடங்கினான். அப்புறம் நெருப்பை கண்டுபிடித்தான், உணவை சமைத்து உண்ண தொடங்கினான். சக்கரத்தை கண்டுபிடித்த பிறகு தான் இவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு நகரத் தொடங்கினான். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஒரு கூட்டாக வாழ தொடங்கினான். அப்படி குடும்பம் என்கிற ஒன்று உருவாகிறதுக்கு நெடுங்காலம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த குடும்பம் என்கிற ஒரு உன்னத அமைப்பு தான் ஒரு மனிதனை இயக்குகிறது என்பது ஒவ்வொருவராலும் மறக்க முடியாத உண்மை. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தாலும் அப்படி நிறைய மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருப்பது தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான். குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு தான் ஒரு மனிதனுடைய நாடி துடிப்பாகவே இன்று மாறிவிட்டது. ஆனால் இந்த குடும்ப அமைப்பு தமிழகத்தில் ஒரு மேலோங்கிய ஒன்றாக இருந்திருக்குது. குடும்பம்தான் தமிழக வரலாற்றுலேயும் சரி எங்கேயும் சரி ஒரு குடும்பம் தான் ஒரு சமுதாயத்திற்கு அடிப்படையாக இருக்குது. இதை சங்க இலக்கியங்கள் நிறைய இந்த குடும்பங்களை பற்றி நமக்கு சொல்லுது. சங்க இலக்கியங்கள் தெரியும் நமக்கு. தமிழகத்தில் பழமையான இலக்கியங்கள் நிறைய இருக்குது. 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 14 கணக்கு நூல்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த நூல்கள் தான் தமிழ்நாட்டில் குடும்பங்கள் எப்படி இருந்தது என்பதற்கான வரையறைகளை கூறுவதே இந்த சங்க இலக்கியங்கள் தான். அதை பற்றி இந்த ஆசிரியர் யார், பக்தவச்சல பாரதி இந்த தமிழர் குடும்ப முறை என்ற பாடப்பகுதியில் நமக்கு சொல்லியிருக்காரு. அதை பற்றி இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதல் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் என்னது சமுதாயம் நம்ம படிச்சிருக்கிறோம். குடும்பத்தில் அம்மா அப்பா பிள்ளைங்க சேர்ந்திருக்கிறது குடும்பம். பல குடும்பங்கள் ஒன்றிணைந்தது தான் ஒரு சமுதாயம் சொல்கிறோம். இந்த குடும்பம் என்கிற ஒரு சிறிய அமைப்பில் இருந்து தான் மனித சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரந்த அமைப்பை கட்டமைக்கப்படுகிறது. குடும்பம் தொடங்கி குலம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்ற அமைப்பு வரை விரிவு பெறுகிறது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் அந்த குடும்பத்திலேருந்து இந்த குலத்தை சார்ந்தவர்கள் அந்த குலம் சேர்ந்து ஒரு கூட்டம் வருது. ஒரு குடும்பம், அந்த குலம் சேர்ந்து ஒரு கூட்டம், அந்த கூட்டம் ஒரு பெரிய குழுவாக இருக்குது. அந்த குழு ஒரு பெரிய சமூகமாக இருக்குது. இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு ஊரை நம்ம பார்த்தோம், ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு ஊரில் இருக்குது அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்து பக்கத்துல எல்லாம் நிறைய குடும்பங்கள் இருக்குது. அது ஒரு குழுவாக வாழ்கிறாங்க. அடுத்தது அது ஒரு சமூகமாக மாறுது. அப்படி ஒரு குடும்பம் என்கிற அமைப்பில் இருந்து தான் என்னெல்லாம் வருதுன்னா குலம் வருது, கூட்டம், பெருங்குழு, பெரிய குழுக்கள் வருது, சமூகம் என்ற அமைப்பு வரை விரிவு பெறுகிறது இந்த குடும்பம் தான். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறதே குடும்பம் தான். அதனில் குடும்பமே மனித சமூகத்தின் அடிப்படை அழகே குடும்பம் தான். இது நம்மளால் மறக்க முடியாத ஒன்று. குடும்பம் தான் மனித சமூகத்தோட அடிப்படை அழகாக இருக்குது. வாழும் காலம் முழுவதும் தொடர்ந்து வேறு எந்த அமைப்பும் இந்த அளவுக்கு மனிதனை சமூக வயப்படுத்தும் பணியை செய்ததில்லை. நிறைய அமைப்புகள் இருக்கலாம், குடும்பம் சார்ந்து, வெளியில் வேலை சார்ந்த இடங்களில், விளையாட்டுகள் சார்ந்த இடங்கள், நம்முடைய மனப்பக்குவம் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் குழு நிறைய இருக்கலாம். ஆனால்
ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு மனிதனை பயப்படுத்தின அளவுக்கு எந்த ஒரு குழுக்களும் எந்த ஒரு செயல்களும் வந்து ஒரு மனிதனை பயப்படுத்த முடியாது. எல்லா மனிதனுமே எதற்கு தான் அடிபணிந்து போவான்னா குடும்பத்திற்கு தான் அடிபணிந்து போவான். ஒரு குடும்பம் தான் ஒரு மனிதனை அவனை வந்து பயப்படுத்த முடியும். ஒரு குடும்பத்தோட சூழ்நிலை, குடும்பத்தோட பாசம், பிள்ளைகள் அப்பா உறவு, பெற்றோர் அம்மா பிள்ளைகள் உறவு, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு, இது மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து பயப்படுத்த முடியுமே தவிர மற்ற எல்லாமே ரெண்டாவது பட்சம்தான். குடும்பம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் தரமாக காணப்படுகிறது என்பது நம்ம சங்க இலக்கியங்களும் கூறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நம்மளால் மறக்க முடியாத ஒன்று. இப்போ பாருங்கள், குடும்பம் என்றால் என்ன? குடும்பத்தோட ஒரு இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். குடும்பம் என்னும் சொல் வந்து முதல்ல சங்க இலக்கிய நூல்களில் வந்தது எதுலன்னா திருக்குறளில் தான் வந்திருக்கு. குடும்பம் என்ற சொல் வந்து முதல்ல எதில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா திருக்குறளில். எதுலன்னா 1039வது இலக்கியத்தில் வந்து திருக்குறளில் வந்து வருது. 14 கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளில் தான் முதலில் குடும்பம் என்கிற அந்த சொல் வருது. சங்க இலக்கியத்தில் வந்து குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையது. சங்க இலக்கியத்தில் குடும்பத்திற்கு ஒத்த சொற்கள் எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் வந்து குடும்ப அமைப்போடு தொடர்புடையதாக இருந்திருக்குது. குடும்பு என் சொல் வந்து கூடி வாழ்தல் என்று பொருள்படுகிறது. குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லோட பொருள் என்னென்னா கூடி வாழ்தல். குடும்பம்னாலே தெரியும் நமக்கு, கூடி வாழ்தல் தான். குடும்பு என்னும் சொல்லுடன் விகுதி சேர்த்து, விகுதினா இறுதியில் இந்த குடும்பு என்கிற அந்த சொல்லோட என்கிற விகுதி சேர்ந்து பொருண்மை விரிவாக்கமாக குடும்பம் என்ற சொல் அமைந்துள்ளது. பண்டை தமிழர்கள் குடும்பம் என்னும் அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பற்றி பல குறிப்புகள் நமக்கு கிடைக்கும். அகழ்வாராய்வில் தமிழர்கள் வந்து குடும்பமாக வாழ்ந்தாங்க என்பதற்கான நிறைய சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொல்காப்பிய பொருளியல் நூற்பா இல், மனை ஆகிய 2 வாழிடங்களை குறிப்பிடுகிறது. அப்போ குடும்பம் என்ற சொல் வந்து முதல்ல திருக்குறளில் தான், சங்ககால இலக்கியமான திருக்குறளில் தான் சொல்லியிருக்காங்க. அந்த சங்க இலக்கியத்தில் வந்து நிறைய இடத்துல குடம்பை, குடும்பு, கடும்புன்னு சொல்லக்கூடிய குடும்பத்தோடு சம்மந்தப்பட்ட அந்த வார்த்தைகள் வருது. அதில் குடும்புன்னு சொன்னால் என்ன பொருள்னா கூடி வாழ்தல். இந்த குடும்பம் என்ற சொல்லில் வந்து என்கிற விகுதி சேர்வதனால அது குடும்பம் என்று பெயர் வருது. அது மட்டும் இல்லை, நிறைய அகழ் ஆராய்ச்சிகளில் வந்து தமிழர்கள் வந்து குடும்பமாக கூடி வாழ்ந்தாங்க என்பது நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் கூட இல்னா இல்லம், மனைனா வீடு நமக்கு தெரியும் போன்ற வாழிடங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள் வாழிடம். ஃபஸ்ட்டு குடும்பம் பார்த்துட்டோம், சங்க இலக்கியங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இப்போ அடுத்தது பாருங்கள் வாழிடத்தை பாருங்கள். சங்க இலக்கியத்தில் வாழிடங்கள் பற்றி மேலும் பல சொற்கள் உள்ளன. வாழிடங்களை பற்றி நிறைய சொற்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இது முக்கியமாக இருக்குது பாருங்கள். இல், மனை, குரம்பை, புலம்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம் முதலிய சொற்கள் குடும்பங்களின் வாழ்விடங்களில் உள்ள வேறுபாடுகளை நமக்கு சுட்டி காட்டுது. சங்க இலக்கியங்களில் வாழ்விடங்களுக்கு பல வகையான சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சொற்கள் இதெல்லாம் பாருங்கள். இல், மனை, குரம்பை, புலம்பில், மூன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம் முதலிய சொற்கள் வந்து குடும்பங்களின் வாழ்விடங்களில் உள்ள வேறுபாடுகளை வந்து நமக்கு சுட்டி காட்டுது. இப்போ பாருங்கள், மருத திணை, ஐவகை திணைகள் நமக்கு தெரியும். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை திணைகள் தெரியும். அதில் மருத திணை பாடல் ஒன்றில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தம்மனை, நும்மனை இன்னும் சொல்லு மனைவியின் இல்லத்தையும் கணவன் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடிகிறது. நம்ம இப்போ சொல்கிறோம், பெண்கள் வந்து சொல்லுவாங்க அம்மா வீடு, கணவன் வீடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் மருதத்திணையில் வரக்கூடிய ஒரு பாடலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தம்மனை, நும்மனைன்னு சொல்லிக்கிட்டு அந்த மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் வந்து பிரித்து பேசியிருக்கிறத நம்ம காண முடியுது. இன்னும் சில இடங்களில் என்ன செய்யிருக்காங்கன்னா தற்காலிகமாக தங்குமிடம் புக்கில். இதில் வினாயில் கொடுத்துருக்காங்க. புக்கில்னா என்னென்னா தற்காலிகமாக தங்கக்கூடிய இடம் தான் பொற்கிலம். ஒரு மனிதன் ஒரு இடத்துல போய் நம்ம இப்போ லாட்ஜில் தங்குறோம் இல்லை, தங்குமிடம்னு இருக்குல்ல, அங்கங்கே தற்காலிகமாக போய் தங்குற இடத்த வந்து நம்ம லாட்ஜின்னு சொல்கிறது மாதிரி இங்கே வந்து சங்க காலத்தில் வந்து தற்காலமாக தங்குற இடத்த வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புக்கில்னு சொல்லியிருக்காங்க. தற்காலமாக தங்குற இடத்த வந்து அவங்க புக்கில்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு பின்பு கணவனும் மனைவியும் பெற்றோரிடம் பிரிந்து தனியாக வாழுமிடை தன்மனை. அப்போது சங்ககால இலக்கியங்களில் வாழிடத்திற்கு பல இடங்கள் கொடுத்துருக்காங்க. மருதத்திணையில் தம்மனை, நும்மனைன்னு மனைவி வீடு கணவன் வீடு பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவிர்த்து புக்கில்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஒருத்தங்க தற்காலிகமாக தங்குற இடத்த வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா புக்கில்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து கணவனும் மனைவியும் வந்து பெற்றோரிடம் இருந்து தனியாக பிரிந்து வாழக்கூடிய அந்த இடத்த வந்து மனை, தன்னுடைய மனைனா வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம சொல்கிறோம் மனை, இடம், வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த இது வந்து 2 மார்க்கு கொஸ்டினில் இருக்குது. புக்கில் தன்மனை குறிப்பு வரைகள் இருக்குமா? புக்கில்னு சொல்லக்கூடியது தற்காலிகமாக தங்கும் இடம். தன்மனைன்னு சொல்லக்கூடியது கணவனும் மனைவியும் திருமணம் அடைந்ததுக்கப்புறம், திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் பெற்றோரிலிருந்து பிரிந்து வாழக்கூடிய அந்த இடத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா தன்மனைன்னு சொல்கிறாங்க. இது 2 மார்க்கு கொஸ்டினமாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கம்மா, மணந்தகம்னு வருது. ஃபஸ்ட்டு குடும்பம் பார்த்துட்டோம், அடுத்து வாழிடம் பார்த்துட்டோம். இப்போ என்னென்னா மணந்தகம். மனம் புரிந்த ஒரு கணவன் குடும்பம்னாலே நமக்கு தெரியும், அம்மா அப்பா பிள்ளைங்க வாழ்கிறது தான் குடும்பம். இப்போ வந்து ஒரு மணந்தகம், அந்த குடும்பம் அமைவதற்கு அடிப்படையாக அமைவது வந்து திருமணம். அந்த திருமணத்தில் மனம் புரிந்த ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க காலகட்டம் தான் மணந்தகம். அப்போ மணந்தகம் என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த முதல் காலகட்டம், புதிய தம்பதிகள் தான் வந்து மணந்தகம்னு சொல்கிறோம். கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய அந்த திருமண வாழ்வியோட தொடக்க காலகட்டத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மணந்தகன்னு சொல்கிறாங்க. என்னப்படுகிறது? முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை இந்நிலை குறிக்கிறது. தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலையாக அந்த அமைக்கிறது. அப்போ மணந்தகம் குறிப்பு வரைகன்னு ஒரு வேளை புக்குக்குள்ளேருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டா நீங்கள் என்ன எழுதணும்னா, மனம் புரிந்த ஒரு கணவனும் மனைவியும் அந்த ஆரம்பிக்கிற அந்த புதிய காலகட்ட அந்த திருமண முறை, அதாவது முதல் குழந்தை பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தான் மணந்தகன்னு சொல்கிறாங்க. அதாவது தனி குடும்பத்தோட தொடக்க காலகட்டத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மணந்தகன்னு சொல்கிறாங்க. இளம் தம்பதியருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலிக்குரியது. செவிலிகள்னால் அவங்க வீடுகளில் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க செவிலிக்குரியவர்கள். வீடுகளில் வளர்ப்பு தாய் இருப்பாங்க, அவங்கள செவிலின்னு சொல்லுவாங்க. வீடுகள் இருக்கிற வேலைக்காரங்களை சொல்லுவாங்க, தோழிகளை சொல்லுவாங்க. சங்க காலத்தில் அவங்க தான் செவிலி. அந்த இளம் தம்பதிகள் திருமணம் ஆன பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி இருக்கணும், விட்டு கொடுத்து போனோம். அப்படிப்பட்ட அறிவுரைகளை வழங்கி நெருப்படுத்திய வேலை வந்து யாருக்குரியதுன்னா செவிலிக்குரியது என்று தொல்காப்பியம் வந்து நமக்கு கூறுகிறது. இதன் மூலம் மணந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் நிறைய இலக்கியங்களில் நம்ம பார்க்குறோம், செவிலி அறிவுரை கூறியது, தோழி அறிவுரை கூறியது தலைவிக்கு. அப்படி இருந்ததுனால இந்த மணந்தக முறை வந்து சங்க காலத்திலேருந்தே இருந்தது என்பதை நம்ம வந்து அறிய முடிகிறது. இப்போது இது வரைக்கும் இன்றைக்கி இந்த பாடத்தில் முதல் பகுதியை நம்ம பார்த்துருக்கோமா. அடுத்த பகுதி வந்து அடுத்த காணொலியில் நான் அடுத்த பாடத்தில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.